அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். அன்பர்களே, ஒரே ஒரு கருத்தை சிந்தித்துவிட்டு தவத்திற்கு செல்வோம். தொடர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறோம், பயிற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். மிகவும் சிறப்பு. உடல் நலம் காப்பதற்கு மிகவும் உதவும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்தை நாம கோட்டை விட்டுறக்கூடாது. அது என்னவென்றால் உணவு. வேதாத்ரி மகரிஷி சொல்கிறார், நாம் சாப்பிடும் உணவுதான் நம் உடலாக மாறுகிறது, மேலும் நம் மனதில் எண்ணங்களாகவும் மாறுகிறது. இதை நாம் மறக்கவே கூடாது. எனவே திருவள்ளுவர் அவர்கள் உணவே மருந்து என்று நம் உடலில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் உணவை மாற்றி உண்பதன் மூலம் தீர்வு காண முடியும், தனியாக எந்த மருந்தும் தேவையில்லை என்று 10 திருக்குறளில் எழுதியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு திருவள்ளுவர் இருந்தால் உணவே மருந்து என்பதற்கு பதிலாக உணவே நோய் என்று நிச்சயமாக எழுதியிருப்பார். நோய்க்கு மூல காரணம் கண்டுபிடிக்க வேண்டும். எந்த நோய் வந்தாலும், நமக்கு உடலில் வலி வந்தாலும் இதற்கு எந்த உணவால் வந்தது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும். டாக்டர்களும் மருத்துவமனையும் இதை சொல்வதே இல்லை. நேரடியாக வலிக்கு சென்றால் அதற்கு உண்டான மாத்திரை மருந்துகள், இன்ஜெக்ஷன் போன்றவர்களை கொடுத்து விடுகிறார்களே தவிர நீங்கள் எந்த உணவை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பெரும்பாலும் கூறுவதில்லை. ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு கூறுகிறார்கள். அதனால் சர்க்கரை நோய் நமக்கு வந்தால் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதை கண்டு பயப்படக்கூடாது. நாம் உண்ணும் உணவு சரியில்லை, அதை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னுடைய டைஜஷன் கெப்பாசிட்டியை எவ்வாறு இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி உணவில் மாற்றம் முதலில் செய்ய வேண்டும். பிறகு அதிகமாக நோய் இருக்கும் பொழுது மருந்து மாத்திரைகளை தற்காலிகமாக எடுத்துக்கொள்ளலாம். எனவே நம்முள் இருக்கும் இயல்பாக இருக்கும் தெய்வ சக்தியை, டிவைன் பவர், அதுதான் நம் உடலை நம்மையும் அறியாமல் இயக்கிக் கொண்டே இருக்கிறது 24 மணி நேரமும். அதற்கு தடையில்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் உண்ணும் உணவில் ஒரு அவேர்னஸ் வேணும். ஜங்க் ஃபுட்டு, பேக்கடு ஃபுட்டு, ஆல்ரெடி ஏற்கனவே சமைத்து ஃப்ரிட்ஜில் வச்ச உணவு, இவையெல்லாம் ஒரு 50-55 வயதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. எல்லாமே ஃப்ரெஷ் குக்குடா இருக்கணும். 50-55 வயதுல அந்த உயிர் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இதோட விளைவுகள்லாம் தெரியாது. ஃப்ரைடு ஃபுட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு பேடு கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டைஜஷன் சரியாக ஆகாத போது அது பேடு கொலஸ்ட்ராலாக மாறி அந்தந்த முட்டுகளில் தேங்கிவிடும். கை முட்டு, கால் முட்டு, முழங்கால் முட்டு என்று முட்டுகளில் அது தேங்கி அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை குறைச்சிரும். அப்போ விரல்களை மடக்க முடியாது, முழங்கால் வலி வரும், கைகளில் வலி வரும், இது போல பலவிதமான தொந்தரவுகள் வரும். எனவே நமக்கு எந்த வலி வந்தாலும், எந்த நோய் வந்தாலும் முதலில் எந்த உணவு, நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு அதற்கு காரணமாக இருக்கிறது. தேவையில்லாத அந்த உணவை நான் நிறுத்தி விடுவேன் அல்லது மாற்றிக்கொள்வேன் என்று மாத்திரைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட உணவு மாற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அந்த மாத்திரை உண்பதிலிருந்து நம்ம விடுபட முடியும்.
நம்ம ஏற்கனவே தவம் செய்வதால நம்ம உடம்போட ரெஸ்பான்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும். உணவை மட்டும் எந்த உணவை மாற்றணுமோ அதை மாற்றி விட்டால் அந்த நோய் பறந்து போய்விடும். எனவே இதை பற்றி நன்றாக சிந்திப்போம். முதலில் தவம் செய்ய வேண்டும். அந்த மனதிற்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் உண்மையான தெய்வ சக்தியும் கொண்டு வருவதற்கு. இரண்டாவது, ஓரளவுக்கு உடலை அசைத்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும். மூன்றாவது, அவ்வப்பொழுது ஞாபகம் வரும் பொழுது அசுனி முத்திரை, அதே போல மூச்சு பயிற்சி, இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் நன்மை தரக்கூடிய மூச்சு பயிற்சியை செய்ய வேண்டும். நான்காவது, மிக முக்கியம், நாம் உண்ணும் உணவு குறைவாகவோ கூடவோ இருக்கக்கூடாது. அது அவ்வப்பொழுது தயார் செய்த உணவாக இருந்தால் சிறப்பு. இதற்காக நாம் எதுவும் பெரிய தியாகமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு பிடித்த உணவை சந்தோஷமாக, அதுதான் நைவேத்தியம் என்று சொல்லுவார்கள். கடவுளுக்கு படைத்துவிட்டு பிறகு உண்பார்கள். அப்பொழுது அந்த காந்த தத்துவத்தின்படி அதில் உள்ள இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் குறைந்துவிடும், போய்விடும். ஆனால் மகரிஷி அவர்கள் அதை ஒரு கையில் ஒரு பிடி உணவை எடுத்த பிறகு அதை வாயில் போடுவதற்கு முன்பு, இந்த உணவே என் உடலாக மாறுகிறது தெய்வ சக்தியால். எனவே இந்த உணவை அளித்தவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் என்று ஒரு உணவு பாட்டு என்றே ஒன்று கூறியிருக்கிறார். எனவே ஒரு சில வினாடிகள் உணவை கையில் எடுத்த பிறகு, இந்த உணவுதான் உடலாகிறது, அதற்கு இந்த தெய்வ சக்தி உதவுகிறது. எனவே இந்த உணவை நல்ல உணவாக எடுத்துக்கொள்வேன். பலருக்கு உணவு வீணா போவதை பிடிக்காது. அது ஒரு நல்ல பழக்கம்தான். 4 பேருக்கு தயார் செய்யறோம், சரியா சாப்பிடல, மீந்து போறது அப்படின்னாக்கா உணவை வீணடிப்பது அவங்களுக்கு பிடிக்காது. இருந்த போதிலும் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அப்ப உணவு வீணாகிறதே என்று பழைய உணவையும் வீணா போன உணவையும் இல்லது மிக அதிகமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய தெய்வ சக்தியானது கெடும். எனவே அந்த ஒரு நிலை வரும்பொழுது அப்போ உணவுக்கு மதிப்பு கொடுக்காமல் அதை குப்பையில் கொட்டிவிட வேண்டும். நம் வயிறுக்கும் நம் தெய்வ சக்திக்கும் மதிப்பை கொடுக்க வேண்டும். வாழ்த்துக்கள். இப்பொழுது நேரடியாக தவத்திற்கு செல்வோம். அனைவரும் தவ நிலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள்.